Hi, welcome you to learn English. இங்கிலீஷில் முக்கியமான டென்சஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த 3 டென்சஸ் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற 2 சென்டென்சஸ் பாருங்கள். அதில் ப்ராக்கெட்டில் வேர்ப் கொடுத்துருக்கேன், ப்ளே, கோ அப்படின்னு. அந்த 2 சென்டென்சஸுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ முக்கியமான ஒரு ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த 2 சென்டென்சஸையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும், தென் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப இந்த 3 டென்சஸுமே ஈஸியாக உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்ப முக்கியமான ஒரு ரூலை ஃபாலோ பண்ணணும். அதாவது சப்ஜெக்ட் சிங்குலர் வந்துச்சுன்னா, ஒருமை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். கீழே கொடுத்துருக்கேன் பாருங்களேன், ஹீ, ஷீ, இட் இதெல்லாமே ஒருமை. பாய் அப்படின்னா ஒருத்தர், ஈட்ஸ் அப்படின்னு வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ சப்ஜெக்ட் சிங்குலராக வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். அதே மாதிரி பன்மை அதாவது ப்ளூரல் வந்துச்சுன்னா அந்த வேர்ப் மட்டும்தான் சொல்லணும், வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. சிங்குலருக்கு மட்டும்தான் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இங்கே பாய்ஸ், அனிமல்ஸ் அப்படின்னு கொடுத்து ஈட் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த சென்டென்சஸ் பாருங்களேன், ஹீ அப்படிங்கிறது சிங்குலர் ஒருமை, அதனால் பிளேஸ் அப்படின்னு வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஹீ பிளேஸ் ஏ மியூசிக். வி கோ டு காலேஜ். வி அப்படிங்கிறது பன்மை, அதனால் கோ அப்படிங்கிற வேர்பை அப்படியே சொல்லிட்டோம், அதோட எஸ் ஆட் பண்ணலை. ஸோ இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ஃபஸ்ட்டு 2 சென்டென்சஸை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் அதே 2 சென்டென்சஸை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். இந்த எக்ஸசைஸை கொஞ்சம் வேகமாக பண்ணணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஹீ இஸ் பிளேயிங். அந்த ஹீ வந்திருக்கிறதுனால இஸ் வந்திருக்கு. ஒருமை வந்துச்சுன்னா இஸ், பன்மை வந்துச்சுன்னா ஆர். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இதே 2 சென்டென்சஸை பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். கொடுத்துருக்கிற வேர்புக்கு பாஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சால் ஈஸியாக அந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சென்டென்சஸை உருவாக்கிடலாம். ஸோ எந்த ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்பவும் அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது ஈட் அப்படின்னா சாப்பிட்றது, அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் ஏட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஈட்டன். அதே மாதிரி டேக், டுக், டேக்கன், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் நல்லா மனப்பாடமாயிரும். அதுக்கப்புறம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் நல்லா தெரிஞ்சிடும். தென் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உங்களால் ஈஸியாக உருவாக்க முடியும். ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ், பட் வேகமாக பண்ணணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 5 வாக்கியங்களில் இருக்கிற பிளாங்க்ஸை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் அப்ளை பண்ணி ஃபில் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இந்த வாக்கியங்களை சிம்பிள் பாஸ்டாகவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் நம்ம சொல்லலாம். இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் அப்ளை ஆகிருக்கு. அதாவது பன்மை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் ஆகாது, ஒருமை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கும். உங்களுடைய ஆன்சர்ஸை செக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த வாக்கியங்களை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாகவும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் நம்ம மாற்ற போகிறோம். இந்த கன்வர்ஷனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி பை பென்சில்ஸ் நவ், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். தே கீப் த பிளேஸ் க்ளீன், இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வி பை பென்சில்ஸ் நவ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வி ஆர் பையிங் பென்சில்ஸ் நவ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வி பாட் பென்சில்ஸ் லாஸ்ட் வீக், பையோடைய பாஸ்ட் டென்ஸ் பாட். அதே மாதிரி தே கீப், தே ஆர் கீப்பிங், தே கெப்ட். கீப் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் கெப்ட். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற 2 சென்டென்சஸுமே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் மாற்றுங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹீ பிளேஸ் வெல், ஹீ இஸ் பிளேயிங் வெல், ஹீ பிளேடு வெல். இட் வாக்ஸ் ஃபாஸ்ட், இட் இஸ் வாக்கிங் ஃபாஸ்ட், இட் வாக்ட் ஃபாஸ்ட். த பாய்ஸ், இது பன்மை, அதனால் வேர்போட எஸ் ஆட் ஆகலை. த பாய்ஸ் ஸ்டடி வெல். We read the news, இதனுடைய ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த பாய்ஸ் ஸ்டடி, த பாய்ஸ் ஆர் ஸ்டடியிங், த பாய்ஸ் ஸ்டடீடு. அதே மாதிரி வி ரீட் த நியூஸ், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வி ஆர் ரீடிங் த நியூஸ், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே ஸ்பெல்லிங்கில் இருக்குது பாருங்களேன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில். ஏன்னா ரீடோட பாஸ்ட் டென்ஸ் அதே ஸ்பெல்லிங் தான், பட் வாசிக்கிறப்ப ரெட் அப்படின்னு வாசிக்கணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஆனால் ஸ்பெல்லிங் ஒரே ஸ்பெல்லிங் தான், ரீடு அப்படிங்கிற ஸ்பெல்லிங் தான். ஆனால் வாசிக்கிறப்ப பாஸ்ட் ஃபார்மில் ரெட் அப்படின்னு வாசிக்கணும், வி ரெட். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம், இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன்.
அந்த சேனல் வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now look at these 5 sentences. இந்த சென்டென்சஸை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் அப்ளை பண்ணி ஃபில் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு தென் இதே சென்டென்சஸை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதில் கன்வெர்ட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஏ பேபி, ஒரு குழந்தை, அதனால் வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு, சிங்குலர் இருக்கிறதுனால. ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள். ஆஸ்க். பீப்புள் அப்படின்னா மக்கள். பேர்ட்ஸ், பறவைகள், பன்மை. ஷீ ஒர்க்ஸ் ஹார்ட், ஷீ சிங்குலர், அதனால் வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. நவ் இந்த வாக்கியங்களை கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும், பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். A baby smiles, a baby is smiling, a baby smiled. Students ask, students are asking questions, continuous tense. Students asked. Now, people make noise. இந்த ஒரு வாக்கியம் birds fly. இந்த ரெண்டையும் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் பாஸ்ட் டென்ஸ்லையும் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். People are making noise. Birds are flying. Continuous tense. People made noise. Make ஓட past tense made. அதே மாதிரி fly ஓட past tense flew. FLEW. She works hard. They speak loudly. ரெண்டு சென்டென்சஸுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் கன்வெர்ட் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். She is working hard. They are speaking loudly. ஸோ எந்த இடத்துல இஸ் வருது, எந்த இடத்துல ஆர் வருதுங்கிறத பாருங்கள். தென் ஷீ ஒர்க்டு ஹார்ட், தே ஸ்போக் லவுட்லி. ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக். ஃபைனலாக ஒரு 5 சென்டென்சஸ். இந்த சென்டென்சஸை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் அப்ளை பண்ணி ஃபில் பண்ணுங்கள். தென் இந்த சென்டென்சஸை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் சொல்லலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். நவ் செக் யுவர் ஆன்சர்ஸ். மேன் அப்படின்னா ஒருத்தர், மென் அப்படின்னா நிறைய பேர். ஓகே, அதனால் அது ப்ளூரல், பன்மை. அதனால் ஃபில் அப்படிங்கிற வேர்பை அப்படியே போட்டிருக்கோம். சைல்டு ஈட்ஸ், சில்ட்ரன் ட்ரிங்க். மேன் மென் மாதிரியே தான். உமன் விமன். இந்த வாசிக்கிறப்ப வி சவுண்டு வரணும். விமன் அப்படின்னா பன்மை. விமன் குக். ஐ டைப் ஃபாஸ்ட். லுக் அட் தீஸ் 5 சென்டென்சஸ். இதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் அப்ளை பண்ணி ஃபில் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். திஸ் மெஷின் சிங்குலர், அதனால் மேக்ஸ் அப்படின்னு வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தே டர்ன், ஹீ சேவ்ஸ், தீஸ் இவைகள். ஓகே, தீஸ் பன்மை, இவைகள். க்ளீன் வெல், த பால்ஸ் பன்மை, அதனால் ஃபால் அப்படின்னு போட்டிருக்கோம். அகெயின் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 5 வாக்கியங்களையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஃப்ரேம் பண்ணுங்கள். தென் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சி வைங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நம்ம பார்த்த வாக்கியங்களோட ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம், அதுக்கப்புறம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். உங்களுடைய ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸசைஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணோம். தென் அந்த சென்டென்சஸை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மாற்றணும். தென் அதே சென்டென்சஸை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். இந்த 3 டென்சஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் இப்போ உங்களுக்கு நல்ல மனப்பாடமாக இருக்கும். எப்போவுமே இது மறக்கக்கூடாது. அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அதனுடைய ஃபார்ம்ஸும் உங்களுக்கு நல்ல மனப்பாடமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.